நள்ளிரவில் ரஜினியுடன் சந்திப்பு அதிர்ச்சி கொடுத்த விஜய் என்ட்ரி. விஜய் தற்போது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக கேரளாவுக்கு சென்றுள்ளார். தமிழ்நாட்டை போல கேரளாவிலும் விஜய்க்கு சம மாஸ் இருந்து வருகின்றது. அவரது படங்கள் கேரளாவில் சக்கை போட்டு வருகின்றன. எனவே கோட் படத்தின் ஷூட்டிங்கிற்காக கேரளாவிற்கு வந்த விஜய்க்கு தடபுடலாக வரவேற்பு கிடைத்தது. அதை பார்த்த பிறகு இது கேரளாவா இல்லை தமிழ்நாடா என்ற சந்தேகம் அனைவரிடமும் இருந்து வருகின்றது. அந்த அளவிற்கு விஜய் சூழ்ந்த ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். அதன் வீடியோக்கள் எல்லாம் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது. கடைசியாக விஜயின் வேலாயுதம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தான் கேரளாவில் நடந்தது. அதன் பிறகு தன் படத்தின் படப்பிடிப்புக்காக விஜய் 14 வருடங்கள் கழித்து கேரளாவிற்கு வந்துள்ளார். தற்போது திருவனந்தபுரத்தில் இருக்கும் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் கோட் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகின்றது. நேற்று மாலை ஷூட்டிங் முடிந்த பிறகு தன்னை காண வந்த ரசிகர்களை சந்தித்து மாசான செல்பி ஒன்றை எடுத்தார் தளபதி. இதையடுத்து இன்னும் ஓரிரு நாட்களில் விஜய் ஷூட்டிங்கை முடித்துவிட்டு சென்னை கிளம்பி விடுவார் என தகவல் வந்துள்ளது. இந்த நிலையில் விஜய் தொடர்ந்து ரஜினியும் கேரளாவிற்கு வருகை தர இருக்கின்றாராம். அது மட்டும் இல்லாமல் விஜய் தங்கும் அதே ஹோட்டலில் தான் ரஜினி தங்க இருப்பதாகவும் தகவல் வந்துள்ளன. ரஜினி தற்போது ஞானவேலின் இயக்கத்தில் உருவாகி வரும் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். இப்படத்தின் பெரும்பாலான படப்பிடிப்பு முடிவடைந்து உள்ள நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு திருவனந்தபுரத்தில் துவங்க இருக்கின்றது. அதற்காக ரஜினி திருவனந்தபுரம் வர உள்ளார் என தகவல் கிடைத்துள்ளது. மேலும் விஜயின் தற்போது துவங்கிய அதே ஹோட்டலில் தான் ரஜினியும் நாளை தங்க உள்ளாராம். எனவே விஜயும் ரஜினியும் சந்திப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடம் இருந்து வருகிறது. நள்ளிரவில் இவர்கள் சந்திப்பு நடைபெற வாய்ப்பு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு விஜயும் ரஜினியும் சந்தித்து அந்த புகைப்படம் இணையத்தில் வெளியானால் வேற லெவலில் வைரலாகும் என்பது மட்டும் உறுதி. எனவே விஜயும் ரஜினியும் சந்திக்க வேண்டும் என அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.